அதில் இதில் வேற வந்து கை இங்கே வைங்க அங்கே வைங்க நடுவில் மைக் வச்சுட்டு எப்படின்னா கை வேலை ப்ராப்ளமாக இருக்குல்ல. அதனால சொல்ல பார்த்தா நான் தான் பஃபூன். பஃபூனுக்கு தான் அத்தனை அத்தனை வித்தையும் தெரியும். கரெக்ட் தான். நான் உனக்கு ஒரு வண்டி சென்னை காலேஜ் முடிச்சுட்டா? காலேஜ் ஆமாம் முடிஞ்சு. அதாவது அது டே இது என்னது இயர் சொல்ல மாட்டேன். இயர் சொன்னால் வயசு தெரிஞ்சு வயசு தெரிஞ்சு அந்த ஜெமினி கணேசன்லாம் காலேஜ் போன காலம். இல்லை ஆக்சுவலி சொன்னால் ஜெமினியை எங்கூட படித்த மாதிரி சொல்லுவீங்க. அது ஒரு வருஷம் கேமரா ஸ்டண்டாக தான் போயிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் ராமநாராயணன் சார்கிட்ட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பாகிரா சார். இங்கே இருக்கிறப்ப பாகிரா சார் இருக்கிறப்ப அதை திட்டுக்கு தான் அதிகமாக வாங்குவேன். அதிகமாக எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க. இப்போ நான் லொல்லு சாப்பா பண்ணுறப்போ எல்லாரையும் திட்டிட்டு போனால் ஒரு சமயம் அதோட பாதிப்பான்னு என்னதே இல்லை. இங்கே காட்டுறாஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறது. அப்படின்னா ஏன் உங்கள் அக்கா பத்தினி இல்லையா, தங்கச்சி பத்தினா, பொண்டாட்டி பத்தினி இல்லையா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒரு ஒரு 8 பேஜில் எழுதிட்டு லொல்லு சபா அப்படின்னு சும்மா டைட்டில் போட்டுட்டு நேராக வந்தேன். பைத்தியமா அங்கே இங்கே தெளிஞ்சிட்டு இருப்பேன். இப்போ வரைக்கும் ஸ்டில் பைத்தியமா தான் எப்போ அது கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. இவன் பைத்தியமா தான் அழகான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஸ்டில் பைத்தியமா அழைச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேட்டி வேற கொடுத்துட்டு சொல்லுங்க. இல்லையே நம்ம 2வது எபிசோட்லயே நம்ம கொலை மிரட்டல் 200 பேர் வேன்ல ஆமாம் அந்த இந்து முன்னணிக்காக. ஆமா 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 அந்த அனுபவத்தை சொல்லு. அது இந்து முன்னணி அது இப்ப பேசக்கூடாது. யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு அல்ல. சரி, விஜய் டிவில அந்த தேர்வுல இருந்து அந்த ஜெகநாதன் ஸ்ட்ரீட் ஃபுல்லா போலீஸ். இவர்தான் லூசபா டைரக்டர். சந்தானத்தை எல்லாம் உருவாக்கினவர். அப்படின்னா என்னன்னா நீங்க இதெல்லாம் சொல்லணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவார். சந்தானம் பத்தி சொல்லுங்க. சந்தானம் சாரு சொல்றதா அவனை இவனை ஆஸ் யூசுவல் அப்படி சொல்ற மாதிரி சொல்ல அப்படிதான் எனக்கு பிடிக்கும். துளி டிவி வழங்கும் உங்கள் லொல்லு ஈஸ்டரின் உள்ளே வெளியே. நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய பிரபலங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் சர்க்கஸ் பார்த்துருப்பீங்க. அதில் பெரிய பெரிய யானைகள் இருக்கும், சிங்கங்கள் இருக்கும், பயங்கரமான விலங்குகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆள், அந்த ரிங் மாஸ்டர், அவர் வந்த உடனே எல்லாம் அப்படியே பம்மி பதுங்கிடும். அந்த மாதிரி எங்கள் லொல்லு சபாவின் ரிங் மாஸ்டர் எங்கள் இயக்குனர் நான் ராம்பாலாவை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். அதில் இதில் வேற கை இங்கே வைங்க அங்கே வைங்க நடுவில் மைக் வச்சுட்டு எப்படின்னா கை வேலை ப்ராப்ளமாக இருக்குல்ல. அதனால தான் சொன்னேன். சரி, ஓகே. எத்தனை பேரை நீங்கள் இப்படி பாடல? இல்லை ஆக்சுவலாக இவர் சொன்னார் இந்த மாதிரி யானை, குதிரை, பூனை இதெல்லாம் இருக்கும். நான் ஒரு ரிங் மாஸ்டர் அப்படிங்கிறது. நான் ரிங் மாஸ்டர் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் பஃபூன். ஏன்னா பஃபூன் தான் என்னதான் சர்க்கஸ்ல வித்தியாசமா விலங்குகள்லாம் அதெல்லாம் பண்ணாலும் பஃபூன் ஒரு 5 நிமிஷம் கலகலகலான்னு கலாச்சிட்டு போயிடுவாப்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான். அதுவும் இல்லாம பஃபூனுக்கு மட்டும்தான் இந்த கம்பியில அந்த இது ஆடுறவங்க அதுதான் ஆட தெரியும். ஆமா, இவன் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவன் அவனுக்கு அதான் தெரியும். ஆனா பஃபூனுக்கு தான் அத்தனை வித்தையும் தெரியும். கரெக்ட் தான். நான் உனக்கு ஒரு வண்டி. சரி, அடுத்தது. ஆனா இந்த உங்களோட கலை பயணத்தை எப்போ உங்களுக்குள்ள இந்த சினிமாக்குள்ள நுழையணும்னு சின்ன வயசுல எப்படி தோணும்? 7 ஜென்மத்துக்கு முன்னால இருந்து அப்படியே வந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே எனக்கு அதுக்குள்ளே கலாய்க்கிறது, வாத்தியாரை கலாய்க்கிறது, பசங்களை கலாய்க்கிறது, பொண்ணை கலாய்க்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு தான் இருந்தது. எப்போனா அதாவது அந்த +2 படிக்கிற +1 படிக்கிறப்ப தான் அந்த கலாய்க்கிறப்ப கும்பல் அப்படியே சேர ஆரம்பிச்சு. டீம். ஏன்னா டீம்னு ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அவங்க எல்லாம் இவனுக்கு இப்படி தான் இருப்பாங்கிறது. இதோட தொடர்ச்சி தான் பார்த்து காலேஜ்லேயும் அப்படியே ஆச்சு. ஸோ காலேஜ்லேயும் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே நான் கதை எழுதுறது, அதை பற்றி பேசுறது இதெல்லாம் பண்ணுறப்போ இந்த விஷயம் யாருக்கு நம்ம ஹெச்ஓடிஸுக்கு, ப்ரொஃபஸர் அறிவு சார்ந்த மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சோன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி முடியும். ஓ, நீ இந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்பா எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க படிக்க நீ ஊர்பட போறது இல்லை, படிக்கிற பசங்களை ஏன்டா இப்படி எல்லாம் கெடுக்கிறீங்க அப்படின்னு பல வழக்கம் போல எல்லாம் சொல்லுவாங்க. நாம அதெல்லாம் அதை கண்டுக்காம இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் மூலமா தான் சினிமாக்குள்ளேயே நுழைஞ்சது. ஓகே. முதல் படியா எங்க சேர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இதை சொல்கிறேன், எல்லா பத்திரிகைகளுக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். உங்கள் இதுக்கு புதுசாக இருக்கும். எப்படின்னா ஒரு நாள் எங்கள் அண்ணன் சங்கர் கணேஷ்கிட்ட மியூசிஷியனாக இருந்தார் ரிதம் செக்ஷனில். விதி படம் ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாப்புல. ஊருக்கு வந்தோன்னே எங்கள் அம்மா கிட்ட டிஃபன் சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு
பேசிட்டு இருக்காப்புல. நான் இந்த மாதிரி வந்து பாக்யராஜ் சார் ஒரு சீனில் வந்து பண்ணியிருப்பார் கெஸ்ட் ரோவில், தேட்டரே வந்து அதாவது ரெக்கார்டிங் தேட்டரே கிளாப்ஸு அப்படிங்கிறது. ஓகே. என்னடா அது வந்து சீன் அப்படிங்கிறது இப்போ கேட்டேங்க. நாங்கள் என்ன வேணுங்கிட்டு என்ன மாதிரி இருக்கா இப்போ சொல்லப்பில்ல ஊரில் வந்து பத்தினி யாரு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருந்து. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்பாங்க நாலாயி, சாவித்திரி. ஆமாம் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ நான் டக்குன்னு வந்து சொல்லப்பில்ல இப்போ பாக்யராஜ் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறது. அப்படின்னா ஏன் உங்க அக்கா பத்தினி இல்லையா, தங்கச்சி பத்தினா, பொண்டாட்டி பத்தினி இல்லையா நீங்க அப்படின்னு சொன்னேன். வாவ். அப்படியே வந்து பார்த்தா அப்படியே எப்படா அப்படிங்கிறது இதுதான் வரும் அப்படிங்கிறதுனால எங்க அம்மா கிட்ட சொல்றாப்புல, இவன் நல்லா வந்து டைலாக் சொல்றானே, இதை நல்லா டக்குன்னு சொல்றானே, இவனையும் சினிமாவில் கொண்டு போய் சேர்த்துலாம் மாட்டேன். ஐயோ இவன் படிச்சுட்டு இருக்கிறான், அதனால வந்து இப்ப எல்லாம் வேண்டாம், ஏற்கனவே நீ போய் வந்து சினிமாவில் போய் தான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான், இவனாச்சும் கொஞ்சம் உருப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. ஆனா இருந்தாலும் நான் தொடர்ந்து எங்க அண்ணன் கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து அப்போ எங்க அம்மாட்ட நீங்க அதை பிடிச்சிட்டீங்க அவர் சொன்ன வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து வந்து கதை வந்து ஒன்று பண்ணலாம் வந்து உன் நினைவே போதுமடி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது வந்து நடக்கல, அது வேற, அது பின்னால் வரேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறப்ப எங்கள் அம்மா வந்து சரி அவன் ஆசைப்படுறான், சரி கூட்டிகிட்டு போடா அப்படின்னு அப்படின்னு சொல்லி தான் சென்னை காலேஜ் முடிச்சுட்டா. காலேஜ் ஆமாம் முடிஞ்சு. அதாவது அது டே இது என்னது இயர் சொல்ல மாட்டேன், இயர் சொன்னால் வந்து வயசு தெரிஞ்சு இயர் சொல்ல மாட்டேன். இந்த இதில் வந்து கிளம்பி அந்த ஜெமினி கணேசன்லாம் காலேஜ் போன காலம். இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொன்னால் ஜெமினியை வந்து எங்கூட படிச்ச மாதிரி சொல்லுவீங்க. அது இல்லை ஆக்சுவலாக வந்து அது இயர் சொல்லலை, பட் வந்து கிளம்பி போயிட்டான். கிளம்பி போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்றதுக்கு வந்து ராமநாராயணன் கிட்ட தான் சேரணும்னு ஆசை. பட் ராமநாதன் சார்கிட்ட நிறைய அசிஸ்டண்ட் 10-12 பேர் இருந்ததுனால சேர முடியல. ஸோ அதனால் வந்து சங்கரகணேஷ் மூலமாக வந்து ஒரு கேமரா செல்வம் சார் அப்படின்னு ஜே மாணிக்கத்தோட சன்னுக்கிட்ட தான் சேர்ந்தேன். அவர்கிட்ட தான் இந்த நினைவுகள் உத்தமி இந்த மாதிரி 3-4 மணி அது ஒரு வருஷம் வந்து கேமரா அசிஸ்டண்டாக தான் போயிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் ராமநாராயணன் சார்கிட்ட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்கள். பாக்யராஜ் சார் அனுபவம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து 25th ஏதோ ஒன்று வரும், 25th ஆனிவர்சரியா அந்த செலிப்ரேஷன் இருக்கு, அதில் நான் சொல்லியிருப்பேன் நிறையா சொல்லி. ஏன்னா அவர் வந்து என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை விட வந்து என்னை வந்து அதிகமாக திட்டுனது வாங்கினது வந்து நான் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அவரே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து டே இவ்வளோ பேரை நீ வளர்த்திருக்க, லொலு சபாவில் இத்தனை பேர் இது பண்ணியிருக்கல, நீ வந்து டைரக்ட் பண்ணுறப்ப நான் இங்கே பின்னால் இருந்து பார்த்துருக்கோண்டா அப்படிங்கிறத அவ்வளோ ஆசைப்பட்டார். ஸோ அப்போ கொடுத்து கங்க்ராஜ் பண்ணி கையை கொடுக்குறப்பவே அந்த கையில் வந்து அந்த 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 இது இருக்குல்ல, அந்த அன்பு அன்பு இருக்குல்ல, அன்பு ஜெயிச்சிடா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருந்து சாப்பிட்டு தான் போய் வாழ்த்துட்டு தான் போனார். ஸோ அதான். பட் வந்து அங்கே இருக்கிறப்ப பாக்யராஜ் சார் இருக்கிறப்ப வந்து அதை வந்து திட்டுக்கு தான் அதிகமாக வாங்குவேன். அதிகமாக அதான் எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாங்க. இப்போ நான் வந்து லொல்லு சபா பண்ணுறப்போ எல்லாரையும் திட்டிட்டு போனால் ஒரு சமயம் அதோட பாதிப்பான்னு என்னதே இல்லை, இங்கே காட்ட முடியாது வந்து வெறுப்பு வந்து பாக்யராஜ் சார். அப்போ எங்களை எல்லாம் பாக்யராஜ் சாரா பார்த்துருக்கேன், பார்த்து எல்லாரையும் பிடிச்சி வாங்கிட்டு இருக்கேன். அதுதான் மேட்ரு. அங்கே பாக்யராஜ் சாரோட கூட நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்களா திருப்பி? யாரு நீங்கள் சண்டை போட்டது என்ன கோபி செட்டி போல அமைச்சிருப்பாரு. அதாவது 666 வந்து பைத்தியமா நடிக்கிறதுக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ மானிப்பிரியா வந்து என்ன சொல்லப்பல சார் வந்து இந்த மாதிரி பாலு வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னா நேராக வந்தார், ஸ்ட்ரைட்டாக ஒரே டைலாக் தான், மறுபடியும் கோபி செட்டி போகணுமா அப்படின்னு. உடனே போயிட்டு வந்து சரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து அப்படியே தலையை கழிச்சிட்டு போடா அப்படின்னு. அது வந்து பைத்தியமா அங்கே இங்கே தெளிஞ்சிட்டு இருப்பேன். இப்போ வரைக்கும் ஸ்டில் பைத்தியமா தான் வந்து எப்போ அது கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. இவன் பைத்தியமா தான் அழகான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஸ்டில் 2024 பைத்தியமா அழைச்சிட்டு இருக்கிறேன். மற்ற உங்களுக்கு பேட்டி வேற கொடுத்துருக்கேன். சொல்லுங்க. அதான் நீங்கள் இந்த சினிமாவில் பாக்யராஜ் சார்கிட்ட ராமநாராயண் சார்கிட்டலாம் இருந்து எப்படி டிவிக்குள்ளே வந்தீங்க, விஜய் டிவிக்கு? என்னன்னா இந்த ஏஜ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வருத்தம் இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிட்டே இந்த பர்மனெண்ட்டாக இல்லாமல் கரெக்டான சம்பளம் வராது, அது வீட்டுக்கு கொடுக்க முடியாது, நீயும் உன்னை காப்பாற்றிக்க முடியாது, ஒரு பர்மனெண்ட்டான இடம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து விஜய் டிவியில் வந்து அப்ரோச் பண்ணது. அது மகேந்திரன் மூலமாக வர்றப்போ தான் வந்து ஒரு நாள் நான் வந்து டப்பிங்கில் வேற ஒரு சீரியலுக்காக டப்பிங்கில் இருந்தேன். அப்போ இருக்கிறப்ப வந்து நீ உடனே வா இன்டர்வியூக்கு வா அப்படிங்கிறப்ப வர்றப்பவே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வா அப்படின்னாப்புல. நான் டப்பிங் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் எப்படி ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எழுதுனா தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒரு ஒரு 8 பேஜில் எழுதிட்டு லொல்லு சபா அப்படின்னு சும்மா டைட்டில் போட்டுட்டு நேராக வந்தேன். பிரதீப் மில்ராய் பீட்டர்கிட்ட படித்து காமிச்சு இமீடியட்டாக ஓகேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிரதீப் மில்ராய் பீட்டருக்கு அப்புறம் வந்து சுரேஸ்வரி ஹெட்டாக வர்றப்போ தான் வந்து நாம் பண்ணின அந்த சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்ல,
5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து ரெண்டே பண்ணோம். ஆனா அது டெலிகாஸ்ட் telecast. ஒன்று தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து வந்து நல்லா காமெடியா இருக்கிறத வந்து ஏன் வந்து இதை வந்து half an hour எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்ரூவல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம லோலி சபாவுடைய இந்த சரித்திர ஆனா என்ன லோலி சபா பண்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நினைச்சே பார்க்கல. நாங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், ஏதோ பண்ணிட்டு இருப்போம். இந்த ரேட்டிங்னு ஒண்ணு வர்றப்பதான் வந்து எங்களை பயன்படுத்துறாங்க. ரேட்டிங் வருதப்பா, அப்படி என்ன ரேட்டிங் வருது அப்படின்னு சொன்னாப்புல. எப்ப இதெல்லாம் என்னமோ 1 வருது 2 வருது 3 வருதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ வந்தோமா பேசணுமா, சாமியை கலாய்ச்சோமா, ஹீரோவை கலாய்ச்சோமா, ஹீரோயினை கலாய்ச்சோமா. நிறைய லொலு சபா ஆரம்பத்திலேயே நம்ம 2வது எபிசோட்லயே வந்து நம்ம கொலை மிரட்டல் 200 பேர் வேன்ல வந்து ஆமா அந்த இந்து முன்னணிக்காக ஆமா 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 அந்த அனுபவத்தை சொல்லு. அது இந்து முன்னணி அது இப்ப பேசக்கூடாது. அப்படி இருந்தாலும் வந்து என்னன்னா ஒரு அமைப்பு சார் இதை வந்து லொல்லு சபாங்கிறத வந்து ஜனங்களை சிரிக்கிறது யாரையும் நாங்க முதலே போட்டிருக்கோம், யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு அல்ல அப்படிங்கறத போட்டுட்டு தான் அப்படின்றப்ப நாம வந்து சாதாரணமா ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். அதை அவங்க வந்து அப்படி எடுத்துட்டாங்க. இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து படமா தான் பண்ணிட்டு இருப்போம்ல. ஆமா படமா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு, என்னடா இது வந்து இப்போ ராமர் வந்து சீதையை வந்து கல்யாணம் பண்ணாரு, காட்டுக்கு போனாரு, அங்கிருந்து ராமனை வந்து கடத்திட்டு போயிட்டாப்புல. ஏன் ராமன் வந்து ராவணன் மேல கேஸ் கொடுக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து, சரி ஞானப்பழம் ஒன்று எடுத்துருந்தோம், வாங்கினா 2 பழம் வாங்கிட்டு வரோம். தெரியுது இல்லை 2 பேர் இருக்காங்க, நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கல்ல, நீ கலகமுறைக்காக வந்து ஒன்றை எடுத்துட்டு போயிட்டு வந்து இந்த பழம் வந்து உங்க வந்து பிரிக்கக்கூடாது கடிக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை பண்றப்போ அதை ஏமாத்தி வந்து நீ வந்து இவர் கணபதி கொடுத்துட்டே இல்லை, அப்போ முருகன் என்ன பண்ணுவாப்ல, அவங்க கேஸ் கொடுப்பாள்ல. ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு ஒன்று பண்ணோம். அது வந்து இப்படி ஆகுன்றது இல்லை. நான் அடுத்த நாள் டெலிகாஸ்ட் ஆகி அடுத்த நாள் வந்து வரேன் நம்ம லொலு சபா சாரி விஜய் டிவியில் அந்த தெருவில் இருந்து அந்த தெரு ஜெகநாதன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போலீஸ், ஆம்பளை போலீஸ் பொம்பளை போலீஸ். எதுக்கு பொம்பளை போலீஸ் வந்தாங்க இல்லை, ஒருவேளை உங்களை பாதுகாக்க என்ன பாதுகாக்கிறக்கா அப்படின்னு தெரியல யாருங்க. அவங்கெல்லாம் எல்லாம் நின்று இருந்தாங்க. எல்லாம் நின்று இருக்கிறப்ப நான் பார்த்துட்டே வரேன். உள்ளுக்குள்ள வந்தா வந்து ஷாம தான் இருந்தாப்புல. சாமி என்ன சாமி வந்து எல்லாம் கூட்டமாக என்ன செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க வந்து எதுக்கு கூட்டம் போட்டு வந்து போலீஸ் வந்திருக்கு, போலீஸ் வந்தது அப்படின்னா சார் இந்த மாதிரி டெலிகாஸ்ட் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க இந்து முன்னணி எல்லாம் ராமகோபாலன் எல்லாம் பயங்கர பிரச்சனையா இருக்குது, நீங்க பேசாம ஓடி போனா கரெக்ட் மகேந்தர் வந்தாப்புல, போயிரு இங்க இருந்து நீ தான் டேரக்டர்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா. போனதுக்கு அப்புறம் மகேந்திரனும் பாலச்சந்திரன் இப்ப இருக்காரு, அவங்க 2 பேர் தான் போய் அவங்க அந்த அனுபவத்தை நீங்க அவங்ககிட்ட தான் இன்டர்வியூல கேட்கணும். அது பயங்கரமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதான் சார். அதுக்கப்புறம் அந்த அந்த அதாவது என்ன சொல்றாங்களா, என்னது அந்த சாமி சம்பந்தமா மத சம்பந்தமா பண்ணாம. சரி, ஆனா நீங்க சினிமா சம்பந்தமா பண்ணும் போதும் உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் வந்து உங்களை அழைச்சி. ஆமா ஆமா அது வந்து அது என்னென்ன, அது வந்து எதுனா தேவர் மகன் வந்தது அதுதான் மெயினா. அதுக்கப்புறம் வந்து கில்லி சாரி போக்கிரி இந்த 2 தான் வந்து பெரிய இருக்கு. அதுக்கு நல்ல சின்ன சின்னதா மிரட்டல்கள் வந்தது. அங்க ப்ரொடியூசர் கவுன்சிலையும் ஆகட்டும் நடிகர் சங்கத்துல வந்து அவங்க கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு வந்து எங்களை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சில ஆர்டிஸ்ட்களை இப்ப இருக்கிற பெரிய ஆர்டிஸ்டுகள் அது பேர சொல்ல விரும்பல, ஸ்டார் இப்ப இருக்கிற ஒரு 10 இதுல வந்து அதுல வந்து ஒரு 4 பேர் வந்து இதை எங்களுக்கு பண்ணுங்க சொல்றாப்ல, வாலண்டியரா எங்களை பண்ணுங்க நல்லா இருக்கு சார், இது பண்ண சார், இதை பண்ணாதான் எடுத்துக்கணும், இதை ஏன் வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. முக்கியமா என்னெல்லாம் நேர்ல நான் படம் பண்ணும்போது சத்யராஜ் சார்லாம் அதை சொல்லி ஒரு டயலாக சொல்லி சிரிச்சு விழுந்து. நான் சத்யராஜ் சார் வீட்டுக்கு போறப்ப கூட சிபி பாக்குறப்போ போனா கூட வந்து டக்கம் வருவார். வந்தோன்னா வந்து அவரு கூட நிறைய பேர் இருப்பாங்க. கூப்பிட்டு என்ன கூப்பிடல, இவர் தான் லொலு சபா டைரக்டர், சந்தானத்தை எல்லாம் வந்து உருவாக்கினவர் அப்படின்னா என்னென்ன நீங்க இதெல்லாம் சொல்லணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அந்த லொலு சபா அவர் அந்த அளவுக்கு அவருக்கு தாக்கம் ஆகிருக்குது அப்படிங்கிறது. ஆனா இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுமை செய்துட்டு இருக்க நகைச்சுவை நடிகர்கள் நாயகர்கள் வந்து உங்க பற்றையில தயாரானவங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாமாண்ணா? யாரை பேசலாம், நம்மதான் வந்து அவங்க இல்லாத எல்லாமே பேசுவாங்க. ஆமா பின்னால பேசுறதுதான் இது. சரிண்ணா, சந்தானம் பத்தி சொல்லுங்க. சந்தானம் எப்படி அறிமுகம்? சந்தானம் பல டிவி சொல்லியிருக்கிறேன் நான். அவர் வந்து சாரு சொல்றதா அவனை ஆஸ் யூஷுவல் அப்படி சொல்ற மாதிரி சொல்ல அப்படிதான் எனக்கு பிடிக்கும்.